Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் தான் உங்களுக்காக கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். டெய்லி நம்ம வேர் பண்ற மாதிரி ஒரு மேக்கப் லுக். அது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகினர்ஸ்ட்ட கொஞ்சம் தான் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு எப்படி இந்த மாதிரி ஒரு மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸா வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைசிங் பண்ணிக்கணும். அதுக்காக ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நேச்சர்ஸோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எடுத்து டாட்டாக வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரைமர் உங்கள்கிட்ட இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி லாக்மியோட 9-5 ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கிறேன். என்விபியோட ப்ரைமரும் எங்கிட்ட இருக்குது. நான் இன்றைக்கி ஆலோவேரா ஜெல் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆலோவேரா ஜெல் கொஞ்சமாக எடுத்து ஜென்ரலாக மசாஜ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரைமர் எதுக்காக போடுறோன்னா, நம்ம போடுற மேக்கப் வந்து நல்ல ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும், திட்டாக இருக்கக்கூடாது. நம்ம போடுற ஃபவுண்டேஷன்லாம் வந்து நம்ம போஸ்ட்டில் போய் அடைஞ்சிடக்கூடாது. நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன். உங்கள்கிட்ட என்ன ஃபவுண்டேஷன் இருக்கோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கலர் எசன்ஸோட பேன் ஸ்டிக் தான் வந்து எடுத்துருக்கேன். இதையே வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஈவனாக பிளெண்ட் ஆகும். உங்கள்கிட்ட ப்ரஷ் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கையிலே கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மேக்கப் லுக்குக்கு நான் வந்து ஆரஞ்சு கரெக்டரோ இல்லைனா கலர் கரெக்டர் இல்லைனா கன்சீலர் எதுவுமே வந்து நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நமக்கு வந்து லைட் வெயிட்டாக இருக்கணும் மேக்கப் லுக். ஏன்னா நம்ம டெய்லி மேக்கப் லுக்குன்னு சொல்லும்போது லைட் வெயிட்டாக இருந்தால் தான் எல்லாத்துக்கும் வந்து பிடிக்கும். ஸோ அதனால நான் அதை எதுவும் அப்ளை பண்ண போகிறதில்ல. இன்னொரு சைடு கையிலே வந்து எப்படி பிளெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். நம்ம ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. ஃபவுண்டேஷனை நம்ம வந்து இந்த மாதிரி டேப் பண்ணி தான் எடுக்கணும். நம்ம போஸ்கில் வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி தான் ப்ரெஷர் கொடுத்து ஃபவுண்டேஷனை வந்து அப்ளை பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து பெல்லா விஸ்டோட காம்பேக்ட் பவுடர் வந்து எடுத்துருக்கேன். நான் ப்ரஷ்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஒரு சைடு. உங்கள்கிட்ட காம்பேக்ட் பவுடர் இல்லைனா உங்கள்கிட்ட பேபி பவுடர் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பேபி பவுடர் வச்சு கூட காம்பேக்ட் பவுடருக்கு பதில் செட் பண்ணிக்கலாம். காம்பேக்ட் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம போட்டிருக்கிற ஃபவுண்டேஷன் வந்து மூவ் ஆகக்கூடாது, சீக்கிரம் வந்து ஸ்வெட் ஆகக்கூடாது. அதுக்காக தான் வந்து காம்பேக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் நம்ம காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறது தான் கரெக்டான மெத்தட். உங்கள்கிட்ட இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து பிகினர்ஸாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்வைபியோட ஐலைனர் எடுத்து நான் 2 கண்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஐலைனர்லாம் வந்து உங்கள் விருப்பம் தான். நீங்கள் தின்னாக அப்ளை பண்ணுறீங்களா இல்லை திக்காக அப்ளை பண்ணுறீங்களா, போல்டாக வேணுமா ஐஸு, எப்படிலாம் சொல்லி உங்கள் விருப்பம் தான். நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ, உங்கள் ஐஸ்க்கு என்ன செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து காஜல் டைம். நம்ம வந்து ஃபேஸஸோட காஜல் இன்றைக்கி எடுத்துருக்கோம். எடுத்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எனக்கு வந்து எண்டில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி கொஞ்சம் ஹெவியாக பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி ஒரு லுக் க்ரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிங்க. நான் டைட் லைன்லேயும் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது நம்ம ஐஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி நல்லா போல்டாகவும் இருக்கும். நமக்கு ஒரு ஃபினிஷிங் லுக் கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். கண்ணுக்குள்ளே குத்திக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பிகினர்ஸுங்கிறனால. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம டெய்லி மேக்கப் லுக்குன்னு சொல்லும்போது ரொம்ப நேரத்துக்கு வந்து நமக்கு காஜல் எல்லாம் வந்து ஸ்டே ஆகும். அதனால நான் வந்து காஜலுக்கு மேலே வந்து ஒரு லைன் வந்து தின்னாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்க போகிறேன் ஐலைனர் வச்சு. இப்படி பண்ணும்போது நமக்கு காஜல் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு மஸ்காரா அப்ளை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஐஸ் வந்து நல்லா போல்டாக நல்லா கேர்லியாக தெரியும் என்னோடய ஐலாஷஸ்ஸு. ஸோ அதனால வந்து நான் மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்குவேன் டெய்லி. உங்கள்கிட்ட மஸ்காரா இல்லைனா நீங்கள் வந்து ஐலைனரே வந்து ஐலைனர் ப்ரஷில் வந்து நீங்கள் மஸ்காரா மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணாலும் நமக்கு ஐலாஷஸ் வந்து நல்லா கேர்லியாக நிற்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஓகேவாக தான் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து கேப் இருக்கும் நிறைய. ஸோ ரொம்ப தின்னாக இருக்குது. அப்படி இருக்கவங்களும் கண்டிப்பாக வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்பூலிங் ப்ரஷ் வச்சு என்னோடய ஐப்ரோஸ்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்பூலிங் ப்ரஷ் இல்லைனா நார்மல் காம்பை வச்சு நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ அதே காய்ச்சலை வந்து லைட்டாக எடுத்துகிட்டு நான் வந்து ஐப்ரோஸில் வந்து எங்கெல்லாம் எனக்கு கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். லைட்டாக வந்து அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும். ஓகே, ஐப்ரோ வந்து முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய லிப்ஸ் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக லிப் பாம் வந்து அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா சீக்கிரம் வந்து நமக்கு லிப்ஸ் வந்து ட்ரை ஆயிரும்.
நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறோன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு ப்ரைமர் மாதிரி நம்ம லிப் பாம் வந்து அப்ளை பண்ணியே ஆகணும். நான் லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பெல்லா வெஸ்ட்டோட ஒரு லிப்ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன், ஒரு லைட் நியூட் ஷேடு. நான் அதை எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக நான் வந்து ஒரு பொட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான், நம்ம மேக்கப் லுக் வந்து முடிஞ்சது. நான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ட் ஃபைனல் மேக்கப் லுக் வந்து இதுதான் பாருங்கள். நம்ம டெய்லி மேக்கப் லுக்கு வந்து ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது, நேச்சுரலாகவும் இருக்கும் நம்ம மேக்கப் லுக்கு. ஸோ பிகினர்ஸுக்கெல்லாம் இந்த மேக்கப் லுக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி மேக்கப் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.